ஹலோ ஸ்பார்டன்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு புதுசாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு எஜுகேஷனல் வீடியோ ஒன்று போடலான்ட்டு இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ட்ராடே பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாமல் ஒரு பொசிஷனல் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக காசு வச்சுக்கிட்டு நேக்கெட்டாக பண்ணிவிட்டு யாரெல்லாம் மாட்டி டெய்லி தவிச்சிட்ருக்கீங்களோ அவங்களுக்காக ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி. இதில் பையிங் மட்டும் கிடையாது, செல்லிங்கும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ நான் செல்லிங் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும் போதே நான் என்ன விஷயங்களை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நேக்கெட் பையை விட நேக்கெட்டாக செல்ல பண்ணுறதை விட ரெண்டுமே தான். நேக்கெட் பையாக இருந்தாலும் சரி, நேக்கெட்டாக செல்லாக இருந்தாலும் சரி, அப்படி ரெண்டும் பண்ணுறதை விட இன்றைக்கி நம்ம பேச போகிற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. அதுதான் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இது நீங்கள் கால் சைட்லும் பண்ணலாம், புட் சைட்லும் பண்ணலாம், டெபிட்லையும் பண்ணலாம், கிரெடிட்லையும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இன்ட்ராடேக்கும் சரி, ஸ்விங் ட்ரேடிங்கும் சரி, பொசிஷனல் ட்ரேடிங்கும் சரி, பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இதில் நம்மளோட சேனலில் ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டெய்லி ஈவினிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரையும் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணி எப்படி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் வீடியோஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ வந்து நம்ம எஜுகேஷனல் ரிலேட்டடாக போட்டிருக்கோம். அதில் என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கோம் எதை பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கல் அனலைஸ் மாஸ்டர் கோர்ஸ் வெபினார் இன் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு 12 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா இதை பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெளிவாக புரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பேசிக்ஸ் இன் தமிழ்னு இருக்குது, இதை பாருங்கள். உங்களுக்கு ஆப்ஷன் தான் என்ன அப்படிங்கிறது புரியும். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. நம்ம இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்துடும். ஸோ இருக்கிறதுலே வந்து ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையோ அல்லது புட்டையோ நேக்கெட்டாக பை பண்ணால் நமக்கு ப்ராப்ளம் வருது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அப்படி என்னங்க பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, டைம் டிகே. இதில் என்னங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு நீங்கள் நினச்ச மாதிரி மேலே போனால் கூட கால் ப்ரீமியம் இறங்கும். சம்டைம்ஸ் நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் கீழே போனாலும் புட்டோட ப்ரீமியம் வந்து ட்ராப் ஆகும். இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ செல்லருக்கு வந்து இது வரப்பிரசாதமாக இருக்கும், ஆனாலும் அவ்வளோ பெரிய கேபிட்டல் வச்சு நம்மளால் பண்ண முடியாது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனோட பேசிக் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது இன்றைக்கி கொஞ்சம் அடிஷ்னலாக என்னென்ன பண்ணலாம், அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். மொதல் விஷயம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னியோட மார்க்கெட்டே நம்ம எடுத்துப்போங்க. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் வந்து கேப் டவுனு. ஸோ நீங்கள் இன்கேஸ் ஓகேங்களா, நீங்கள் பை பண்ணணும், காலை பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா மார்க்கெட்டு கேப் டவுன் தான். ஸோ இன்றைக்கி காலை பை பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும், அல்லது வந்து புட்டை செல் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப்பாக போயிடலாம். அதுக்கு தகுந்த கேபிட்டல் என்ன, அதுக்கு தகுந்த ட்ரேட் செட்டப் என்ன, இது எல்லாமே நம்ம ஸ்டெப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மொதல் விஷயம், நீங்கள் காலையில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட் ரன் பண்ண விட்ருவோம். ஸோ யாராலும் வந்து 33,200 வந்து காலையில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த 33,200 நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்ட்ரைக்கை வந்து நான் எதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா 5 இயர்ஸில் வந்து நான் வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 33,200. இது அட் த மணியை நான் வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த அட் த மணி என்னென்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் மார்க்கெட் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு நியரஸ்ட் வேல்யூ அட் த மணி அப்படின்னும். ஸோ அதனால் 33,200 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்டை விட்டுருவோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்க்கு அடுத்தது மார்க்கெட்டில் ஓவராலாக என்ன நடந்திருக்கு, எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இதில் செகண்ட் 5 மினிட் கேண்டிலோட ஓப்பனிங்லேருந்து ஃபைனல் கேண்டில் இன்னோட டேவோட க்ளோசிங் வரையும் நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ மொத்தமாக எவ்வளோ பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 558 பாயிண்ட். ஓகேங்களா? இதை நீங்கள் 33,200 வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறத அடுத்து பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் ஸ்ட்ரைக் நான் எடுத்துக்கிறேன். இந்த சேம் ஸ்ட்ரைக்கில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஓப்பனிங் அடுத்தது ஸோ ஏறத்தாழ 266 பாயிண்ட் போயிருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 50% தான். கரெக்டுங்களா? ஸோ அதை தாண்டி கிடையாது, ஜஸ்ட் ஒரு 50% பாயிண்ட் தான். நமக்கு என்டையர் ப்ராஃபிட் வந்து கிடைக்கல. இது எவ்வளோ பாயிண்ட்டு, ஏறத்தாழ 558 இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற பாயிண்ட்டு 266 பாயிண்ட் தான். ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளும் ஒரே சைடு மார்க்கெட் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? இது எல்லா நாளுமெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் அமையாது.
ஸோ 99% மார்க்கெட் எப்படிங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நேற்று மார்க்கெட் எப்படி இருந்தது. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 5 மினிட் விட்டுட்டு அடுத்த 5 மினிட்லேருந்து ஸோ க்ளோஸிங் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த மூமெண்ட்டு 27 பாயிண்ட் தான். இந்த மாதிரியான மார்க்கெட்லாம் நீங்கள் மாட்டிங்கன்னா மார்க்கெட் வச்சு செஞ்சு விட்ரும். ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்டில் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா இதுக்கு ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பக்காவாக வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிவிடும். ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஆப்ஸ்டாக்குள்ளே போயிடுறேன். ஸோ ஆப்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஃப்ரீ சைன்அப் தான். இது யாருனாலும் பயன்படுத்திக்கலாம். அதனால் உள்ளே போயிட்டு மெயில் ஐடி வச்சு சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்ணிப்போம். இதில் ஆப்ஷன் எடுத்துப்போம். கரண்ட் வீக்கோட எக்ஸ்பைரி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. கரண்ட் வீக்கோட எக்ஸ்பைரி எடுத்துக்கிட்டு ஸோ கரண்ட் காலையில் மார்க்கெட் எங்கே இருந்தது, இப்போ அடுத்த மணியே போட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மொதல் எவ்வளோ கேபிட்டல் தேவைன்னு பார்த்துருவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா காலை வந்து நான் பை பண்ணுறேன். ஓகேங்களா. அப்போ காலை பை பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோங்க கேபிட்டல் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருந்தால் போதும். இதே தான் புட்டை பை பண்ணுறதுக்கும். ஆனால் இதை செல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேல்யூ தேவை அப்படின்னு பாருங்கள். ஏன்னா செல்லோட ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். அந்த ப்ராபபிலிட்டியை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். வெறும் 32% தான் அரௌண்டு. இது ரொம்ப லோயஸ்ட்டு. 50 விட கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக லோயஸ்ட் தான். அதுவே வந்து இதை நீங்கள் பை பண்ணுறதுக்கு பதில் செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 50%. அப்போ இதில் யாருங்க அல்டிமேட்டாக ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பையர் கிடையாது, செல்லரு. ஆனால் பை பண்ணால் 10,000 தேவை. இதை நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா இடத்தால 1.25 லட்ச ரூபா தேவை. சரி, இந்த பிரச்சனை எப்படிங்க சால்வ் பண்ணுறது? அப்போ செல்லர் தான் வின் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இதை எப்படிங்க சால்வ் பண்ணுறது அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா கிரெடிட் ஸ்ப்ரெட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அட் மணியோட வேல்யூ பாருங்கள். ஏற்றாலும் இதோட டெல்டா வேல்யூ 49. ஓகேங்களா. இதுதான் கால் டெல்டா. ஸோ இதோட டெல்டா வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 49. ஓகேங்களா. இப்போ 49னா என்ன அர்த்தம்? 100 பாயிண்ட் உங்களுக்கு மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி மேலே போகுதுன்னா உங்களுக்கு 49 பாயிண்ட், நியர் டு 49 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா அப்படிங்கிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இதை வந்து பை ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ பை சைடில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ 500 பாயிண்ட் அவே போயிடுவேன். ஸோ 33,600லேருந்து 3400க்கு நான் ஷிஃப்ட் ஆகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த 3400 நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ செல் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இதை என்ன பண்ணுறேன், செல் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு லெக்கு பை, ஒரு லெக்கு செல்லு. இதுக்கு எவ்வளோங்க பணம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 16,000 மட்டுமே போதுமானது. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு 16,000 அப்படிங்கிறத விட ஒரு 25,000 நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும். ஏன்னா பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டோட ப்ரீமியம் வந்து மாறி வரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது தப்பு இது எங்கெங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் தப்பான ஒரு முடிவு எங்கே போகும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செல் பண்ணிவிட்டு அடுத்து பை பண்ணிங்கன்னா முடியாது. உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அமௌண்ட் அதிகமாக தேவை. பை பண்ணிவிடுங்க, அடுத்து செல் பண்ணுங்கள். இதுக்கான சுவிட்சம் இதுதான், வேறு எதுவும் பெரிய லெவல்லலாம் கிடையாது. ஓகேங்களா. அதுக்கடுத்து இப்போ பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது 6,800 ரூபா, மேக்ஸிமம் லாஸுங்கிறது 5,600 ரூபா. அப்போ இது கிரெடிட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, டெபிட்டு. ஏங்க இதை டெபிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஸோ ஏறத்தாழ வந்து ஒரு 415 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, 190 ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க. ஏறத்தாழ 400, இதை வந்து 200ன்னு வச்சுப்போம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 200 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க. அப்போ ரெண்டுமே ஜீரோ ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்னங்க ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமானு கேட்டிங்கன்னா 200 பாயிண்ட் லாஸ் வரும். ஏன்னா பை பண்ணியிருக்குது என்னவோ 400, செல் பண்ணியிருக்குது என்னவோ 200. அப்போ 200 பாயிண்ட்டு நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. அப்போ இதுக்கு பேர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா டெபிட்டு. இது கிரெடிட் லைனில் வராது, இது பேர் டெபிட்டு. ஓகேங்களா. அப்போ இப்போ ப்ராஃபிட் வந்து நமக்கு எக்ஸ்பைரியில் எங்கே கிடைக்கும் அல்லது இன்ட்ராடேயில் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ளூ கலர் லைன் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு இன்ட்ராடேவோட ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் மூவ் ஆக ப்ராஃபிட்டாக லாஸ் அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர் லைன் என்னவோ அது வரும். ஆனால் எக்ஸ்பைரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எதுக்கு மேலே இருந்தால் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 33,800. ஓகேங்களா. ஆனால் நீங்கள் நேக்கட்டாக பை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பஞ்சாயத்து, அதை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை நேக்கட்டாக நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அடுத்த மணி எங்கங்க 33,600 ப்ளஸ் நீங்கள் பே பண்ண வேல்யூ 415. ஓகேங்களா. இதை நம்ம லைவ்லேயே காட்டிடுவோம். இப்போ இதோட வெறும் காலம் மட்டும் 33,600 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ ஏறத்தாழ உங்களுக்கு ப்ராஃபிட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 34,016 தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது கரண்ட் மார்க்கெட்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. அதனால தான் அதோட ப்ராபபிலிட்டி வந்து சுத்தமாக கிடையாது. இந்த ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். 34,000 போனால் தான் எனக்கு ப்ராஃபிட் வருது, அதுக்கு முன்னாடியே வரதுக்கான வழி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுலேருந்து நம்ம அதுக்காக தான் 500 பாயிண்ட் அவே போயிட்டு செல் பண்ணோம். இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு ஒரு 190 பாயிண்ட் வந்து குறைஞ்சிரும். இப்போ 33,826 கிட்ட மார்க்கெட்டு வந்துடுச்சு.
அப்போ 33,826 தாண்டி ₹1 போனாலும் அந்த ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்க. அப்போ என்ன ஆகுது, நேக்கெட்டாக பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போத் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து லிமிட் ஆகுது. ஸோ நிறைய ப்ராஃபிட் வராது, நிறைய லாஸும் வராது. நீங்கள் என்ட்ரி ஆகும்போது மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்ட்ராடேவிலும் இந்த ப்ளூ லைனை வச்சு கண்டுபிடிக்கலாம். பொசிஷனல் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ வந்து இந்த ரெட் கலர் லைன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் லாஸு, இந்த க்ரீன் கலர் லைன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ப்ராஃபிட். அங்கே தான் மார்க்கெட் போய் எந்த இடத்துல நிற்குதோ அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் இன்ட்ராடேவிலையும் பண்ணலாம், இதை நீங்கள் பொசிஷனலும் பண்ணலாம். சரி, ரைட்டு ஜான், இது வந்து ப்ராபபிலிட்டி கம்மி தானே, 38% தானே, இது ஆல்டர்னேஷன் வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காலில் பண்ண மாதிரி இதை நீங்கள் புட்டில் பண்ணணும். ஆனால் பை கிடையாது, டைரெக்டாக செல். ஓகேங்களா? அதையும் பார்த்துருவோம் என்ன. இப்போ நம்ம காலில் என்ன பண்ணோமோ அதையே புட்டில் பண்ணுவோம். இப்போ புட் சைடில் என்ன பண்ண போகிறோம், 33,600 இருக்கக்கூடிய வேல்யூவை செல் பண்ண போகிறோம். எவ்வளோ பாயிண்ட்டு, 360 பாயிண்ட்டுக்கு செல் பண்ண போகிறோம். இதிலேருந்து 500 பாயிண்ட் அவே அவுட் ஆஃப் த மணி 33,100 என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள் இதோட பொசிஷனல் எப்படி மாறுதுன்னு, இதோட ப்ராபபிலிட்டி எப்படி மாறுதுன்னு. மோர் தென் 50% தாண்டி போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு எங்கெங்கே உங்கள் ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 33,400. நல்லா பாருங்கள், 33,400. இது என்ன நடந்தது, கரண்ட் மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு முன்ன லெவலை விட இந்த லெவல் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. ப்ராஃபிட் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வழி அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் என்ன நடந்ததுன்னா அப்படியே உள்ட்டாயிடுச்சு. இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் அங்கே 7,000 இருந்தது, இங்கே 4,500 ஆகிப்போச்சு. அங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன இருந்ததோ அது அங்கே அப்படியே உள்ட்டாக வந்து மேக்ஸிமம் லாஸ் ஆகிப்போச்சு. அப்போ இதுக்கு ஏங்க வின்னிங் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து நம்ம பண்ணியிருக்கிற வேல்யூ பெரிய வேல்யூவை செல் பண்ணுறோம், சின்ன வேல்யூவை பை பண்ணுறோம். அதனால் இதுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் ஸ்ட்ராட்டஜி. இந்த கிரெடிட்டில் எவ்வளோ பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட் தான் நமக்கு ஓவரால் ப்ராஃபிட்டு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செல் பண்ண பாயிண்ட்லேருந்து பை பண்ண பாயிண்ட்டை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் பெண்டிங் நிற்குதோ அதுதான் அதுன்ட்டு 25 என்ன லாட்டோட சைஸு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஓவரால் ப்ராஃபிட்டாக நிற்கும். இப்படி பண்ணும்போது இதோட ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நேக்கெட்டாக காலை பை பண்ணிங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. அப்படிங்கிறதுனால இன்ட்ராடேவிலும் சரி பொசிஷனலும் சரி அவ்வளோ சீக்கிரமெல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் காலை செல் பண்ணுறதுக்கு புட்டை செல் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய கேபிட்டல் வேணும். அது ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். அதனால் அதுவும் நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து இப்போ பார்த்த விஷயம் என்ன, பார்த்தது டெபிட்னா என்ன, ஒரு காலை பை பண்ணுறோம், இன்னொரு அவுட் ஆஃப் த மணியில் இருக்கக்கூடிய காலை வந்து செல் பண்ணுறோம். இதுக்கு இடப்பட்ட பாயிண்ட் எவ்வளோ பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோமோ அது பேர் டெபிட்டு. அதுக்கு வந்து நீங்கள் செல் பண்ணுறதுக்கான பை பண்ணுறதுக்கு செல் பண்ணுறதுக்கு ரெண்டுக்குமே ஒரு 20-25,000 இருந்தால் போதுமானது. அதில் டெபிட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி கிரெடிட்லேயும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் ப்ராஃபிட் அதிகமாக காட்டும், லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக காட்டும். இதுக்கு அடுத்த மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ நம்ம பார்த்துட்டு கிரெடிட் மெத்தடு. இந்த மெத்தடில் உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், லாஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏங்க ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கும் போதே வந்து மார்க்கெட் சைடு வேவில் நிற்கிது, நவரவே இல்லைன்னா இமிடியேட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதை விட இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கேபிட்டல் வந்து தேவைப்படுது. ஏன்னா நாம் முதல்ல செல் பண்ண போகிறோம், அடுத்து தான் பை பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் பொசிஷனில் எடுக்கும்போது என்னங்க பண்ணியிருக்கணும், பை பண்ணியிருக்கணும், ரெண்டாவது தான் செல் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 4 லாஜிக் பார்த்துருக்கோம். நேக்கெட் கால் பை, நேக்கெட்டாக பண்ணக்கூடிய கால் செல்லு, புட் செல்லு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெபிட் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கடுத்து கிரெடிட் ஸ்ட்ராட்டஜி. இந்த 4 ஸ்ட்ராட்டஜியில் பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு என்ன பொறுத்தவரை நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களோட கேபிட்டல் தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணுங்கள். டெபிட் பண்ணாலும் சரி, கிரெடிட்ஸ் பண்ணாலும் சரி, சேம் ரிசல்ட் தான். ஆனால் மார்க்கெட் சைடு வேவில் இருக்கும்போது இந்த கிரெடிட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது சூப்பராக வேலை செய்யும் டெபிட்டை விட. அதனால் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி முடிவு பண்ணுங்கள். இதுக்கு டைம் வேல்யூ அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன அப்படின்னா டெல்டா வேல்யூ இருக்குது, தீட்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. எப்போ இதை நீங்கள் கிரெடிட்டில் பண்ணும்போது, அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ வந்து நம்ம இன்ட்ராடேவை பாதிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாதிக்காது. ஸோ டைம் வேல்யூ இங்கே வந்தால் கூட நம்ம ப்ராஃபிட் சைடில் தான் இருப்போம், லாஸ் சைடில் இருக்க மாட்டோம். இதனால தான் இதில் ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது பெஸ்ட் ஒன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து தீட்டா வந்து சப்போர்ட் பண்ணுது. டெபிட் ஸ்ப்ரெட்டில் இது அப்படியே மைனஸ் ஆகும்,
கிரெடிட் ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ பொசிஷனல் வியூ போகிறவங்க கிரெடிட்டில் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வேணும், நான் நினச்ச இடத்துல மார்க்கெட் இமீடியட்டாக மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெபிட் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ நேக்கிட்டாக காலையோ புட்டையோ பை பண்ணுறது செல் பண்ணுறதை அப்சல்யூட்லி அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிற மாதிரி உங்களோட ப்ரீமியம் மெல்ட் ஆகாது. அப்படியே மெல்ட் ஆனாலும் கிரெடிட் ஸ்ப்ரெட்டுங்கிறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது சூப்பராக வரும். ஓகேங்களா? ஸோ நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுக்கடுத்து புது ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நெக்ஸ்ட், ஓகேங்களா? ஸோ அனதர் புது ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனில் போட போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட கமெண்ட் என்னவோ நீங்கள் தெரியப்படுத்திட்டு போங்க. அடுத்த ஸ்ட்ராட்டஜியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.